திருச்சி பாராளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக திருமதி சார்பாலா தொண்டைமான் நிறுத்தப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டத்திற்கு மேயராக 9 ஆண்டு காலம் பணியாற்றிய பெருமையும் இவருக்கு உண்டு. நம்மளோட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு அவங்க நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். மேம் வணக்கம். நீங்கள் அரசியலில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வரீங்க. இதில் அரசியல் மீது உங்களுக்கு திடீர்னு ஆர்வம் வரதுக்கான காரணம் என்ன? இல்லை, திடீர்னு ஆர்வம் இல்லை. எங்கள் குடும்பத்திலே அரசியல் இருந்துச்சு. என்னுடைய சின்ன மாமனார் திரு விஜய ரங்கநாத் தொண்டைமான் அவர்கள் புதுக்கோட்டையில் சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்தார்கள். அதனால் அரசியல் எங்கள் குடும்பத்துக்கு பழக்கமான ஒன்று தான். நான் அரசியலுக்கு வந்த காரணம் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களை பார்த்து தான். அவங்க ஒரு எளிமையான தலைவர், ஒரு மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவர், தனக்காக எந்த பதவியும் வேண்டும் என்று நினைத்த தலைவர் அவர்கள் இல்லை. அதே மாதிரி அகில இந்திய காங்கிரஸில் மிகப்பெரிய பொறுப்பை வகித்து ரொம்ப எளிமையாக வாழ்ந்து மறைந்த தலைவர். அதனால் அவங்கள என்னை ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிட்டு தான் அரசியலுக்கு, என்னுடைய வழிகாட்டியை எடுத்துக்கிட்டு தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். மேம், இப்போ தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற 40 தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பாக 3 பெண் வேட்பாளர்கள் மட்டும் தான் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? பெண்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களோட மாநில தலைமை கூட்டத்தில் குறிப்பிட்டிருந்தோம். ஒரு 6 பெண்களுக்காக கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது அந்த மாதிரி நடக்கலை. அதாவது இது போட்டி நிறைந்த உலகம், அது ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கின்ற ஒரு துறை. எல்லா துறையிலையுமே அது இருக்குது, அரசியலும் அது நிறைய இருக்குது. எங்களுடைய மறைந்த தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த 73, 74 சட்ட திருத்த மசோதனைப்படி 33% பெண்கள் உள்ளாட்சி பொறுப்பில் வந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் பஞ்சாயத்து தலைவர்களாக, ஊராட்சி தலைவர்களாக மற்றும் நகராட்சி மாநகராட்சி தலைவர்களாக வந்திருக்கின்றார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு இடஒது சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் வந்தால் தான் இது முழுமையாக பெண்கள் அரசியல் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நான் நம்புகிறேன். மேம், இது போல் பெண்கள் அரசியலில் ஆர்வம் காட்டுறதுக்கு வேறு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம்? இல்லை, பெண்கள் அரசியல் வர்றதுக்கு முதல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேணும். அதுதான் அடிப்படை. ஏன்னா எல்லா துறைகளில் இருக்க மாதிரி இந்த துறைகளிலும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறது என்னன்னா, அந்த சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாங்க. கீழே வார்டில் நிற்கிறாங்க, எலெக்ஷனில் நிற்கிறாங்க, ஊராட்சியில் தலைவிகளாக போட்டியிடுறாங்க, பேரூராட்சியில் தலைவிகளாக போட்டியிடுறாங்க. அதனால் இப்போ நிறைய அந்த மாற்றம் நிர்வாகத்தில் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அந்த மனப்பாங்கு சுய உதவி குழு பெண்கள்கிட்ட நிறைய வந்திருக்கு. அது படித்த அதிகம் பேர் இன்னும் நிறைய வரணும். கல்வி அடிப்படையாக அது இருக்கணும். கல்வி தான் அடிப்படை. இன்றைக்கி எல்லா துறைகளிலுமே பெண்கள் வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் அரசியலில் இன்னும் அதிகம் பேர் வர்றதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அரசியலில் ஒரு ஆர்வம், ஒரு விரும்பு, ஒரு ஒரு பார்வை இருந்தது. அப்பா நிறைய இடத்துல போவார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈடுபாடு அவர்கிட்ட இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் 96, 2001 எனக்கு இந்த மாமன்ற உறுப்பினராக பதவி கிடைச்சது. ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை, பெண்களுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம், அப்புறம் பேச்சுரிமை. ஒவ்வொருத்தரும் எங்கள் கட்சியில் அது நல்லா இருக்குது. மற்ற கட்சியை விட இங்கே அதிகம் இருக்குதுங்கிறது என்னுடைய மனசில் பட்டுச்சு. என்னால் சுயமாக எது வேணாலும் செய்ய முடியும். மக்களுக்காக செய்யக்கூடிய பணிகளை நல்ல விதத்தில் செஞ்சால் நல்லது அப்படிங்கிற கோட்பாடை கடைபிடிச்சு அதுக்கு ஒத்துழைத்து கொடுக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்காக, மக்கள் பணிக்காக செய்யக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் அடிப்படையில் எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது. வேற எந்த கட்சியிலும் இல்லை. மற்ற கட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா சுயமரியாதைங்கிறது இருக்காது. இங்கே சுயமரியாதை அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக இருக்குது. அந்த ஒரு ஈடுபாட்டில் தான் நான் அரசியலில் இருக்கேன். ஒரு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா, அரசியலில் இருக்கும் போது நம்ம நிறைய பேர்த்துக்கு செய்ய முடியும். ஒரு எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வர முடியும். அந்த மாற்றத்தை அந்த மாற்றம், அதாவது மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கும் பூர்த்தி செய்வதற்கும் ஒரு இயக்கம், ஒரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தான். அரசியல் மூலம் பண்ண முடியும். அதனால எனக்கு அரசியல் பிடிக்குது. இப்போ அரசியல்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் ரொம்பவே குறைவா இருக்கு. அரசியலுக்கு வரத்துக்கு பெண்கள் ஆர்வம் காட்டுறதில்ல அப்படிங்கிறது ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. இப்ப பெண்களோட ஆர்வத்தை அதிகரிச்சு அவங்கள அரசியலோட பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன வழிவகைகள் இருக்கு? பாத்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப், தினசரி வாழ்க்கையில கண்டிப்பா அரசியல் இருக்குங்க. எல்லாரும் ஒரு தப்பான கண்ணோட்டத்துல அரசியலை பாக்குறாங்க நிறைய பேர். அரசியல் என்பது என்ன?
இன்னைக்கு பால் விலை ஏறுது, பஸ் கட்டணம் உயருது. இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கமோ தனிப்பட்ட ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனோ சரி பண்ண முடியாது. அரசியல் ரீதியா அரசியல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மீட்டிங்கை போட்டோ ஒரு ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் அந்த அது மூலியமா மட்டும்தான் அதை குறைக்கிறதோ ஏத்துறதோ முடியும். ஸோ ஒரு பெண் வரணும்னா முன்னேற்றம் அடையணும்னா ஆண்களும் சேர்ந்து ஒத்துழைச்சா கண்டிப்பா அந்த பெண் வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா விதத்திலயுமே வந்து முன்னேற முடியும். அரசியலையும் அதே தான். ஒரு எனக்குன்னு ஒரு தனியான ஒரு எண்ணங்கள் அரசியல்ல இருக்கிறத வந்து நான் பகிர்ந்துக்குவேன். அவங்களோட பகிர்ந்துக்கும் போது அவங்க சிலதை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லுவாங்க இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த இதை நாமளும் எடுத்துக்கணும். அந்த நல்ல காரியங்கள்ல நல்லா சொல்லக்கூடிய அந்த சிந்தனைகளையும் யோசனைகளும் நாமளும் எடுத்துக்கிறோம். திமுகவை பத்தி சொல்லியிருக்கீங்க, அந்த கழகத்துல வந்து சுயமரியாதை இருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ மக்களவை தேர்தலில் இந்த பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் பாத்தீங்கன்னாக்கா 2 தொகுதிகள் மட்டும்தான் பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது பத்தி உங்க கருத்து என்ன? அதாவதுங்க, தலைவரே சொல்லியிருக்காரு அதை பத்தி, 2 பெண்களுக்கு கொடுத்துக்கிறத பத்தி. விருப்ப மனுன்னு ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு. விருப்பப்படுறவங்க மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, விருப்ப மனு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யாரார் விருப்பப்பட்டாங்களோ அவங்களுடைய பயோடேட்டா, அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் என்னவோ, அவங்களுடைய இது என்ன, அவங்கள நிர்வாகம், இப்போ நம்ம அதில் சொன்னோம் இல்லைங்களா, அந்த நிர்வாக திறமை உள்ள பெண்கள் வரணும்னு, அதை வந்து கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் அவங்க போட்டு பார்த்துட்டு எது கரெக்டு எது தப்பு, இது இந்த கேண்டிடேட்டுக்கு கொடுத்தா வின் பண்ணுற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. வந்திருந்த மனுக்களில் நிறைய பெண்கள் இருக்கலாம், பல கட்டங்களில் பல சூழ்நிலையில அவங்களால வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இல்லாத அவங்க வாய்ப்பு வேணான்னு நினைச்சிருப்பாங்க. வந்திருந்த பெண்கள்ல எங்களை 2 பேர்த்தையும் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பொது தேர்தலில் போட்டியிடும் பெண் வேட்பாளர்களின் சிலரின் கருத்துக்களை பார்த்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற பகுதிகளை பார்க்கலாம்.